ஹாய் கைஸ்! இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ஈ.ஆர். முருகதாஸ் டைரக்ட் பண்ணி சிவகார்த்திகேயன் நடிச்ச படம். மதராசி. எந்த படத்துக்கு ஆரம்பத்துல இருந்தே எந்த ஹைப்பும் இல்ல. சொல்லப்போனா இன்னைக்கு ரிலீஸ்ங்கிறது நெறைய பேருக்கு தெரியாது. டைரக்டர் ஆர். முருகதாஸ் கிட்ட நமக்கு புடிச்சதுன்றது பார்த்தா, அது ஒரு சோஷியல் மெசேஜ் நமக்கு புரியிற மாரி திரைக்கதை பண்றது தான். ஆனா இந்த படத்துல அந்த மாரி எந்த நல்ல விஷயமும் இல்ல. ஆனா இந்த படம் ஆர். முருகதாஸைக்கு கம்பேக்ன்னு பார்த்தா, கடைசியாக கோ பேக் மாரி தான் படம் வந்திருக்கு. ஒரு காலத்துல ஹாட்ரிக் பிளாக் பஸ்டர் குடுத்த முருகதாஸ், இப்போ ஹாட்ரிக் ஃப்ளாப் குடுத்துள்ளாரு. படத்துல கதைன்னு பார்த்த சென்னையில, துப்பாக்கி கல்ச்சர் எப்படி வருது அப்படின்றத பார்க்கறது தான். அதான் கொண்டு வர வில்லன் விடுட் அண்ட் நம்ம டான்சிங் ரோஸ். அதே பிடிக்கிற போலீஸ் ஆபிசர் தான். பிஜு மேனன் அவரோட பையன் தான் விக்ராந்த். அப்போ எஸ்கே போலீஸ் தான் ஷான்னு கேட்ட போலீஸ் எல்லாம் ஒண்ணும் இல்ல. அவருக்கு வேற பிரச்சனை இருக்கு. உயிரோட இருப்போமா, இல்ல சகலமா என்று இருக்காரு. எஸ்கே ஓகே சகா தான் போறான். நம்ம பிளானிங்க்கு வச்சுக்கலாம். என்யும் இருக்காரு. பிஜு மேனன் இதுவே லாஜிக் இல்லாம இருக்கு போல தோணும். ஆனா படத்துல நெறைய இப்படித்தான் லாஜிக் இல்லாத சீன்ஸ் இருக்கு. எஸ்கே என்னதான் 10 பேர அடிச்சு ஆக்ஷன் பண்ணாலும், எஸ்கே ஒரு காமெடி ஹீரோவா தான் எல்லாரும் பார்க்குறாங்க. சிவகார்த்திகேயன் துப்பாக்கி கையில வச்சிருந்தலும், துப்பாக்கி வேல செய்யலாம் பார்த்திபன் சொல்லுற மாரி தான் இருக்கிறது. சிவா கார்த்திகேயன் இந்த படத்துக்கு ஃபிட்டான ஹீரோ இல்ல. வீடுட் தான் படத்துல நடந்த நல்ல விஷயம். பிஜு மேனன் நல்லா நடிச்சிருக்காரு. விக்ராந்த் அவர் படத்துல அவருக்கு என்ன நடக்கப் போகுது? தியேட்டர்ல சைக்கிள் பாஸ் குடுக்குற அண்ணா கூட தெரிஞ்சு தான் இருக்கு. ருக்மிணி கீர்த்தனான ஆஷின் கூட கம்பேர் பண்ண வேண்ட சினிமாட்டோகிராஃபி. உண்மையிலேயே சூப்பர். அனிருத் இசை எதுக்கு இது போதும் மியூசிக் பண்ணியிருக்காரு. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்கு போலாமான்னு என்னையும் கேட்டவங்களுக்கு நல்ல படம் பார்க்கணும். காசு வேஸ்ட் ஆகக்கூடாது. நெனச்சா லோகா, காந்தி கண்ணாடி போல படத்துக்கு போங்க. நன்றி. சி யூ அட் சினிமா.